சினிமா ஒரு பொழுதுபோக்கு களமா பார்க்கப்பட்டாலும், சினிமா அப்பப்ப சமூகத்துக்கு தேவையான நல்ல நல்ல தரமான படைப்புகள குடுக்க தவறுனதில்ல. அந்த வகையில நெறைய சமூகத்துக்கு தேவையான படைப்புகள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம எவ்வளவுதான் நிறைய படங்கள் பார்த்தாலும், அது ஒரு சில திரைப்படங்கள் நம்ம மனதுக்கு ரொம்பவும் நெருக்கமா அமைஞ்சிரும். குறிப்பா தியேட்டர் விட்டு நாம வெளிய வரும்போது, அந்த படம் நம்ம மனசுல ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த படத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நம்ம மைண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். குறிப்பா அந்த படம் நம்மளுடைய ரியல் லைஃபோட ஒரு பெர்சனல் கனெக்ட் ஆகி ஒரு வித மாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாரி நெறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில இப்ப ஜனவரி 24ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக போற திரைப்படம் பாட்டில் ராதா திரைப்படம். அந்த திரைப்படமும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய சிறப்பு காட்சி போடுறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த பாட்டில் ராதா திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துலாம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே மேபி கெஸ் பண்ணிடலாம் அந்த படத்தினுடைய கதையை. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ராதாமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆவடி பக்கத்தில் ஒரு லேக் ஏரியாவில் வச்சுட்டு இருக்காரு. ஏரிக்கரை ஓரத்தில் தான் அவருடைய வீடு இருக்குது. ஸோ அவர் வந்து தன்னுடைய மனைவி 2 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்காரு. டைல்ஸ் ஊட்டுற வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அதாவது அப்பப்போ வீட்டில் ஸ்டாக் வச்சு குடிச்சிட்டே இருக்கிறது, வெளியே போனாலும் குடிச்சிட்டு போகிறது, வேலைக்கு போனாலும் குடிச்சிட்டு போகிறது அப்படின்னு 24 மணி நேரமும் அந்த குடி போதையிலே இருக்கக்கூடிய, குடிக்கு அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு நபர். இதனால் அவருடைய வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவருக்கான அந்த மதிப்பு குறையுது. குறிப்பாக அவங்களுடைய குடும்பம் இதனால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு டைல்ஸ் ஓட்டணும், ஒரு மிகப்பெரிய ஆர்டர் இருக்குது வரீங்களா அப்படின்னு கூப்பிடும்போது ஓகே நான் வரேன் அப்படின்னு அவரும் கிளம்பி போயிடுறாரு. பார்த்தா அங்கே தான் அவர் அந்த குடி போதை மறுவாழ்வு மையத்தை கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ அங்கே விட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுச்சா இல்லையா, திரும்பவும் அவர் என்ன மாதிரியான சிக்கல்கள் சந்திக்கிறாரு, அவருடைய குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தினுடைய நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி முதல்ல நாம் பேசலாம். இந்த படத்தினுடைய கதையின் நாயகன் நம்ம ராதாமணி, அதாவது நடிகர் குரு சோமசுந்தரம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நாம சொல்ல தேவையில்லை. ஏன்னா பல படங்களை நம்ம பார்த்துருப்போம். அவர் எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் அதாவது இந்த ராதாமணி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்காக அவர் பண்ண மெனக்கெடல், அவருடைய உழைப்பு அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அந்த ராதாமணி நம்மளுடைய கூடவே இருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம குரு சோமசுந்தரம் அப்படின்ற நடிகரை மறந்துடுறோம். அந்த ராதாமணி அப்படின்ற கேரக்டரை தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அப்படி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அவர் குடிக்கு அடிமையாகி குடிச்சிட்டே இருக்க காட்சிகளையும் சரி, குடிச்சிட்டு சண்டை போடுறது, நகைச்சுவையாக அதை ஹேண்டில் பண்ணுறது, அவருடைய கை நடுக்கம், ஒரு கட்டத்தில் மன விரக்தியாகி ஃபுல்லாக தாடியை வச்சுக்கிட்டு அவர் அலையிற காட்சிகளாகட்டும், தன்னுடைய மனைவி தன்னை திரும்பவும் ஏற்றுக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்குற காட்சி, தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பவும் அவர் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு காட்சிகள்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. குறிப்பாக ஒரு சீன்லலாம் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து கிடப்பார். உண்மையாகவே ஒரு மனுஷன் குடி போதையில் ரோட்டில் விழுந்து தண்ணியில் விழுந்துக்கிறதா எப்படி இருக்குமோ அப்படி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய உழைப்பை இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவருடைய நடிப்பு பலராலும் பாராட்டப்படும். அவருடைய படங்கள்லேயே அவருக்கு ஒரு மைல்கல் அப்படின்னு கூட நம்ம இந்த பாட்டில் ராதா படத்தை சொல்லலாம். அவங்களுக்கு மனைவியாக நடிச்சிருக்கக்கூடிய சஞ்சனாவுடைய கதாபாத்திரத்துக்கு பெருசாக என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது, வழக்கம் போல் ஒரு ஃபீமேல் லீடாக வராங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோணுச்சு. பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது ராதாமணியோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஒய்ஃப் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, அவங்களுடைய மன அழுத்தம் எப்படி இருக்குது இப்படின்னு அந்த சஞ்சனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக இருந்தது. குறிப்பாக அவங்க ஒரு காட்சியில் குரு சோமசுந்தரம் அதாவது ராதாமணியை அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வரும். அந்த காட்சியிலலாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரில்லியண்ட்டாக இருந்தது. பக்காவாக பண்ணியிருக்காங்க. சஞ்சனாவை தவிர்த்து வேறு யாராச்சும் இது ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே நமக்கு வருது. அந்த அளவுக்கு சஞ்சனா தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜான் விஜய் இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவான கேரக்டர், அவரும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லா படங்களையுமே பார்த்துருக்கோம். ஜான் விஜயுமே குடிக்கு அடிமையாகி அதிலிருந்து திருந்தி ஒரு மறுவாழ்வு மையத்தை அமைச்சு அதை பார்க்குற மாதிரியான ஒரு கேரக்டர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே பிரில்லியண்ட்டாக இருந்தது. குறிப்பாக கிளைமேக்ஸில் வந்து அவர் குரு சோமசுந்தரத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற காட்சிகளில் தான் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவார். மனுஷன் பின்னிட்டார், நல்லா பண்ணியிருக்காரு ஜான் விஜய். மாறன் நமக்கு சொல்லவே தேவையில்லை. படத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம எல்லாத்தையுமே சிரிக்க வச்சிருக்காரு. அவருடைய கவுண்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க நிறைய இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜமா படத்தினுடைய நடிகரும் இயக்குனருமான பாரி இளவழகன் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. குரு சோமசுந்தருடைய நண்பராக, அதாவது அவங்களாம் ஒரு அட்டி, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சரக்கு அடிக்கிற மாதிரியான ஒரு அட்டி, அதில் அவர் பண்ணியிருக்காரு. ஜமாலா நடித்த பாரி தானா இது அப்படின்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஏன்னா ஜமாலா அவருடைய நடிப்பை நம்ம பார்த்துருப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு நேர்மாறாக இவருடைய உடம்பு கிட்டத்தட்ட அவர் உடம்பெல்லாம் இழைச்சிருக்காரு. அவனா இழைச்சி தாடியும் முடியும் அப்படி வச்சு கிட்டத்தட்ட ஒரு உண்மையான குடிகாரன் எப்படி இருப்பாரோ அப்படி இருந்துச்சு நம்ம பாரி இளவழகனுடைய நடிப்பு. அவரும் பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஸோ படத்தில் மற்ற எந்த நடிகர்களையும் நம்ம சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே தங்களுடைய பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய இயக்குனர்
அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம். ஸோ இவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இவருடைய இயக்கம் முதல் படம் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு படத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சதுக்கே அவர் கண்டிப்பாக பாராட்டலாம். ஏன்னா இந்த படத்தினுடைய கதை அந்த மாதிரி எல்லாருடைய வீட்லேயும் மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை. பட் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க, கடந்தா வந்திருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்களுடைய வாழ்க்கையை தத்துருவமாக எந்த விதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் சினிமாத்தனமும் இல்லாமல் யதார்த்தத்துக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு படைப்பாக தினகர் சிவலிங்கம் கொண்டுட்டு வந்திருக்காரு. குறிப்பாக அவருடைய ரைட்டிங் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு அடுத்தடுத்த உயரங்கள் போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு ப்ராமிசிங் இயக்குனர் அப்படிங்கிறத தன்னுடைய முதல் படம் மூலமாகவே தினகரன் நிரூபிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு பாராட்டுகள். படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் பாடல்கள் ஷான் ரோல்டன் அவருடைய பாடல்கள்லாம் படத்தில் நல்லாவே இருக்கட்டே இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நிறைய இடங்களில் அந்த எமோஷனல் காட்சிகளில் நம்மளை கண்கலங்க வைக்கிறதுல ஷான் ரோல்டனுடைய பங்குமே அதிகம். என் வானம் நீ பாட்டு வந்து உண்மையிலேயே ரொம்பவும் டச்சிங்காக இருந்தது. இந்த பாட்டல் ராதா திரைப்படத்தினுடைய திரைக்கதை நமக்கு எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் நமக்கு அப்படி என்கேஜிங்காக தான் கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படத்தினுடைய டியூரேஷன் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க உங்களுக்கு அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு டைப் ஆஃப், அதாவது ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையோடு அங்கே வருவாங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சனை அதை நகைச்சுவையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போன விதம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே உங்களுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக உங்களுக்கு சில நகைச்சுவை காட்சிகளோட உங்களுக்கு ஜாலியாக முடிஞ்சிருது. செகண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா செகண்ட் ஆஃப்க்கு பிறகு குரு அந்த ராதாமணி கேரக்டருக்கு வரக்கூடிய சிக்கல்கள், அவர் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி தன்னுடைய குடும்பம் வேணுமா இது வேணுமா அப்படின்னு அவர் திருந்தி வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை காமிச்ச விதம் வந்து ரொம்பவும் அருமையாக இருந்தது. குறிப்பாக அந்த படம் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. குடி போதை மறுவாழ்வு மையம் அப்படின்றது நம்ம நிறைய இடங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பெருசாக படங்களை அதை காமிச்சதில்லை. பட் இந்த படத்தில் அதை எப்படி இயங்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட அதை காமிச்சிருக்காங்க. அங்கே வரக்கூடிய, அதாவது போதை அப்படிங்கிறது வெறும் குடிக்கிறது மட்டும் கிடையாது, அதில் நிறைய வகைகள் இருக்குது, எப்படி எப்படிலாம் உள்ளக்க வராங்க, அதில் எந்த ஏஜ்லேருந்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் அவங்க வராங்க அப்படின்ட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை ரொம்பவும் ஈஸியாக ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு படம் பார்க்கும்போது ஈஸியாக அது கனெக்ட் ஆகுது அந்த ஒரு விஷயம். அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆரம்பத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது குடிகாரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு ப்ரீச்சியாக சொல்ல போகிறாங்க போல், எப்படி இங்கேருந்து திருந்தி அவங்க வெளியே போக போகிறாங்க அப்படின்றத. பட் அதை ப்ரீச்சியாக சொல்லாமல் தன்னுடைய ஃபேமிலியோட, அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை பார்த்துருப்போம், குடிகாங்க அப்படின்னாலே அவங்கள வந்து ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக போர்ட்ரேட் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம பார்த்துருப்போம். அப்படி பண்ணால் ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, அது கன்வே ஆயிரும் அப்படிங்கிறது. பட் என்னதான் நீங்கள் ஒரு காமெடியாக அதை கதாபாத்திரத்தை காமிச்சாலுமே அந்த கதாபாத்திரம், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது, அந்த ஒரு ஃபேமிலி மனதளவில் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆவாங்க, அவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்பவும் அழுத்தமாகவே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எந்த விதத்துலையும் இது ப்ரீச்சியாக இல்லாமல் ரொம்பவும் இயல்பாக அதை கொண்டுட்டு போயிருக்காங்க. குறிப்பாக அந்த ஃபேமிலி போர்ஷன் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் யதார்த்தமாக அந்த படத்தினுடைய திரைக்கதையை எழுதி கொண்டுட்டு போயிருக்காரு இயக்குனர் தினகரன். படத்தில் நிறைய காட்சிகள் நம்மளை ஈஸியாக கண்கலங்க வைக்குது. ஒரு கட்டத்தில் திரும்பி வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய மனைவி அவரை ஏற்றுக்காமல் இருக்கிறது, குழந்தைகளுக்காக போய் ஒரு கடையில் போய் திருடிட்டு அதுக்கு பிறகு குருசம சுந்தரமாக அடி வாங்குறது, அந்த காட்சி அப்படின்னு நிறைய காட்சிகள் நமக்கு படம் பார்க்கும்போது எமோஷனலாக இருக்குது. என்னதான் நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் கடைசியில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை தோத்துட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் திரும்பவும் ஒயின் ஷாப்புக்கே போய் உட்கார்ற ஒரு மனுஷனுடைய அந்த ஒரு விஷயத்தையுமே இந்த படத்தில் இயக்குனர் தினகரன் வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. படத்தினுடைய கிளைமேக்ஸுமே ரொம்பவும் அருமையாக இருந்தது. அதாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனோட இவங்களுடைய வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி காமிச்ச விதமாகட்டும், அதே மாதிரி அது கிளைமேக்ஸ் முடித்த விதமே ரொம்பவும் அருமையாக இருந்தது. கிளைமேக்ஸ் மேபி என்ன வேணால் ஒரு எண்டே வேணால் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த கிளைமேக்ஸ் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருச்சு. மேபி வேறு மாதிரி இதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த படம் ஒரு விதமான ட்ராமாவை படம் பார்க்குற ஆடியன்ஸுக்குமே ஏற்படுத்தியிருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுருக்கும். அந்த அளவுக்கு நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ணி இந்த படம் கொண்டுட்டு போகுது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஜான் விஜய் ஒரு செடியும் ஒரு நாய்க்குட்டியும் கொடுக்க சொல்லி வாக்கு சொல்கிற அந்த ஒரு காட்சியாகட்டும், இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரக்கூடிய காட்சி அப்படின்னு நிறைய காட்சிகள் படம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நிறைய விஷயங்களை ரொம்பவும் யதார்த்தமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் குடிகாரராக இருக்கார் அப்படின்னா அவருடைய மனைவியை இந்த சமூகம் எப்படி பார்க்குது, அவங்களோட குடும்பத்தையே இந்த சமூகம் எப்படி பார்க்குது, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை இதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்பவும் இயல்பாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நிறைய இடங்களில் கனெக்ட் ஆகிற மாதிரியுமே இருக்குது. இப்படி படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அங்கங்கே சில கேள்விகளும் வந்துச்சு நமக்கு. அங்கே மறுவாழ்வு மையத்துலேருந்து தப்பிச்சவங்களை எப்படி திரும்ப பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் அங்கங்கே வந்தாலும் பெரிய அளவில் நமக்கு அதை யோசிக்க தோணலை. படம் போகிற போக்கில் அதையும் நம்ம கடந்து போயிடுறோம். அந்த அளவுக்கு எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் ரொம்பவும் நல்லா இருந்தது. தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் கொண்டுட்டு போய் தற்கொலை வந்து தீர்வு கிடையாது, ஒரு மறுவாழ்வு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த படம் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன தான் எந்த ஒரு விஷயத்துக்கு வேணால் அடிக்டாக இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை இந்த படம் கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாட்டல் ராதா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக
எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சமூகத்துக்கு தேவையான படம் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஜாதி அரசியல்லாம் கிடையாது, உங்களுக்கு ப்ரீச்சாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல கிடையாது, ஆபாசமான வார்த்தைகள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல படம் தான் இந்த பாட்டில் ராதா.